வணக்கம். இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன்ல நம்ம சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், சேவிங்ஸை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னா என்ன, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஓவரால் வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. லெட் ஸ்டார்ட். எல்லாத்துக்குமே தெரியும், சேவிங்ஸ்ன்றது நம்ம என்ன சம்பாதிக்கணும், இன்கம், தென் நம்மளோட எக்ஸ்பென்ஸு, இது ரெண்டும் போக மிச்சம் என்ன இருக்கோ அதான் சேவிங்ஸ். இந்த கேப்பு தான் சேவிங்ஸ். இது வந்து இண்டிவிஜுவல் தகுந்த மாதிரி மாறும். இது வந்து ஒரு பேசிக் தம் ரூலு. ஸோ இந்த தம் ரூல் வந்து ஒரு 50% நம்ம சம்பாதிக்கிறதுல வி ஷுட் யூஸ்ட் ஃபார் நீட்ஸ். நம்ம கிராசரிஸ், ஹவுசிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு 30% வந்து வான்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷாப்பிங், டைனிங் அண்ட் ஹாபீஸ்க்கு. 20% வந்து சேவிங்ஸ். இந்த தம் ரூல் வந்து பேசிக்காக ஒன் ஷுட் ஃபாலோ. அட்லீஸ்ட் நம்ம சம்பாதிக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 20%நாச்சும் சேவ் பண்ணணும். இது வந்து இண்டிவிஜுவல் தகுந்த மாதிரி மாறும். சில பேர் 20% சேவ் பண்ணுவாங்க, சில பேர் 40% சேவ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க லைஃப் ஸ்டைல் சாய்ஸ். ஸோ வாட் எவர் திஸ் பர்சன்டேஜ், நம்மளுக்கு இந்த கேப் தான் வந்து நம்மளோட சேவிங்ஸ். சேவிங் இந்த கேப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்று நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லது எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணணும். எதை நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம்னா அந்த கேப் ரிமைன் சேம் தான். அதனால் சேவிங்ஸ் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ இந்த பர்சன்டேஜை, அந்த சேவிங் பர்சன்டேஜை முடிஞ்ச அளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே, இப்போது நம்ம சேவிங்ஸ் பண்ணியாச்சு. சேவிங் பண்ணுறத என்ன பண்ண போகிறோம்னு அடுத்து பார்க்கலாம். ஓகே, பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு இந்த கேப், தட் மீன்ஸ் இந்த சேவிங் இருக்குது. ஸோ இந்த சேவிங்கை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ சேவிங் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ இது ஒரு லேடர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, கீழேருந்து மேலே. நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிறதில்ல. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோன்னா 2.5 and 3%. இதெல்லாம் அப்ராக்சிமேட் டேட்டா தான். ஸோ தென் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பண்ணுவோம். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதில் ஒரு 4% இருக்கும். எஃப்டிஸ் வந்து 5-7, சீனியர் சிட்டிசனுக்கு 8% வரைக்கும் தராங்க, 8.5 வரைக்கும் தராங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பிபிஎஃப், அது நார்மலாக நம்ம ஆஃபீஸஸில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு இருக்கிறது. அதோட ரிட்டர்ன் ரேஞ்ச், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தோன்னா 7லேருந்து 7.5% இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா. ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளுக்காக. அது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதோட ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக ஒரு 11 to 13% இருக்கும். தென் டைரக்ட் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்ன்றது வந்து நம்மளே ஒரு இண்டிவிஜுவலே டைரெக்டாக ஸ்டாக் வாங்கி விற்கிறது. அதில் வந்து 12 to 15%. இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இது கீழேருந்து மேலே பார்த்தோன்னா இது எல்லாமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பிபிஎஃப்ல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே மேலே ஈக்விட்டிக்கு டைரெக்டாக போனீங்கன்னா ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு வாலட்டிலிட்டி உங்களுக்கு தெரியும், டெய்லி நியூஸ் பேப்பரில் நியூஸில் பார்ப்போம், மார்க்கெட் இன்றைக்கி ஏறிச்சு இறங்குச்சுன்னு சொல்லுவாங்க. அதோட ரிஸ்க் இங்கே இருக்கும். உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரிஸ்க் கம்மியாக இருக்க இடத்துல ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். இது வந்து நார்மல் மார்க்கெட் டைனமிக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சேவ் பண்ண பணத்தை இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது தவிர்த்து இன்னும் கார்ப்பரேட் பாண்ட்ஸு, அதர் திங்ஸ் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு பேசிக்காக பார்த்தோன்னா இதெல்லாம் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த ரேட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, பேங்க் தான் 7% தருது, பிபிஎஃப் தான் 7.5% தருது, இதெல்லாம் நல்ல ரேட்டு தானே, இதுவே எனக்கு போதுமே, இங்கே நான் சேவ் பண்ண பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும். ஸோ நம்மளுக்கு இந்த சேவ் பண்ண பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் வந்து இன்ஃப்ளேஷன். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா பணவீக்கம். நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம், இந்தியாவோட பணவீக்கம் இவ்வளோ உயர்ந்திருக்கு, குறைஞ்சிருக்கு, 4% ஆகிருக்கு, 3% ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. பணவீக்கம் வந்து நம்ம மணியோட வேல்யூ வந்து குறைக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட் சிம்பிள் சார்ட்டு, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.
இப்போ 2010 சப்போஸ் ஒரு கிலோ அரிசி 30 ரூபா இருந்ததுன்னா வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 50 ரூபா, 75 ரூபா, 110 ரூபா. இது நாட் ஓன்லி கிராசரிஸ், எல்லாவோட சர்வீசஸும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வருஷம் வருஷம் வந்து அதோட விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இது வந்து ஒரு பேசிக் டேட்டா. வருஷம் வருஷம் ஆவரேஜாக இன்ஃப்ளேஷன் ஃபுட் அண்ட் பெவரேஜுக்கு பார்த்தோம்னா ஒரு 5 to 6% இருக்குது. ஹெல்த் கேர் வந்து 4 to 5%, எஜுகேஷன் வந்து 4 to 5%. இந்த 3 டேட்டா எடுத்துருக்கேன். ஏன்னா இது 3 நம்மளுக்கு அத்தியாவசியம்னால இந்த 3 டேட்டா மட்டும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் பார்த்தோம்னா 5 to 6% வச்சுக்கலாம். பட் யூஸ்வலாக மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன் பார்த்தோன்னா ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்மளுக்கு தெரியும் வருஷம் வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் காலேஜஸ் ஃபீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி மெடிக்கலோட எக்ஸ்பென்ஸும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. பட் ஆஸ் பர் கவர்மெண்ட் டேட்டா லாங் டேர்ம் ஆவரேஜ்னு பார்த்தோன்னா 5 to 6% தான் நம்ம இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஸோ நம்ம சேவிங்ஸு பண்ணுற அமௌண்ட்டை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி நம்ம அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி. நம்ம ப்ராப்பராக ஒரு இடத்து சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணலைன்னா இந்த இன்ஃப்ளேஷன் நம்மளோட அந்த பண வளர்ச்சியை எப்படி கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட் நார்மலாக பேங்க்கில் இருக்குது. இன்னொன்று ஹை ரிஸ்க் உள்ள ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 10. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். இது இருக்கிறதுலே சேஃபான ஆப்ஷன். டைரெக்டாக ஓகே நான் இதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணலப்பா, பேங்க்கில் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறேன் பத்திரமா, எனக்கு வேணுன்ற போது எடுத்து யூஸ் பண்ணிக்கின்ற ஆப்ஷன் இது. இது நான் சேவ் பண்ண பணத்தை நானே கொண்டு போய் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஸ்டாக் வாங்கி விற்கிறேன்ற ஆப்ஷன் இது. இந்த ரெண்டையும் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஆப்ஷன் 1ல் இந்த 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம் வருஷம் ஸ்டார்டிங்கில். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜனவரியில் வந்து ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து கொஞ்சம் வீட்டு ஜாமான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிளகா, புளி இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10,000க்கு வாங்குறீங்க. அடுத்த வருஷம் அதே ஜாமான் வாங்க போகிறீங்க. ஓகே அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 10,000 ரூபா வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிடறோம் ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் ஜாமான் வாங்குறதுக்காக. ஸோ சேவிங்ஸ் ரிட்டர்ன் வந்து 3% வச்சுக்கிறோம் பேங்க்கில். இன்ஃப்ளேஷன் வந்து 5% வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒன் இயருக்கு அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஆகிருக்குன்னா 10,300 rupees ஆகிருக்கும். அதோட வளர்ந்துருக்கும். தட் மீன்ஸ் 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். பட் இன்ஃப்ளேஷன் நம்ம பார்த்தோன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் பணவீக்கம். ஸோ பணவீக்கம்னு பார்த்தோன்னா 5%. ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் வாங்கின அதே பொருள் அடுத்த வருஷம் வந்து 10,500 ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ரியல் அவுட்கம் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10,300 தான் இருக்கும். நீ இந்த வருஷம் வாங்கின அதே பொருளை அடுத்த வருஷம் வாங்க போனீங்கன்னா அதோட விலை வந்து 10,500 இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஃபால் வந்து 200. ஸோ 300 தான் உங்களோட சேவிங்ஸ் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த பொருளோட விலை வந்து 200 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 200 உங்களுக்கு வந்து பத்தாமல் போகுது. ஸோ நீங்கள் அந்த 200 நீங்கள் அந்த வருஷம் சம்பாதிச்ச கை காசுலேருந்து எடுத்து போட்டு அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தோன்னா ஈவன் தோ உங்கள் பணம் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அவர் பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிருக்கு டோட்டலாக. ஸோ 3% -5னா -2% அதோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சிருக்கு. ஸோ இதோட ஓவரால் மீனிங் என்னென்னா சேவிங்ஸ் என்ன பண்ணணும்னா அவங்க பணத்தை சேஃபாக வைக்கும். பட் ஆனால் இன்ஃப்ளேஷன்லேருந்து அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாது. தட் மீன்ஸ் அது வளராது. சேவிங்ஸில் வைக்கிற அக்கௌண்ட் வந்து ஓகே சேஃபாக இருக்கும் ஒரு இடத்துல, பட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமானா பண்ணாது. ஸோ இதுவே ஆப்ஷன் 2க்கு வரலாம். சேம் இன்வெஸ்ட்மெண்ட் அதே 10,000 ரூபா நான் எடுத்து ஒரு ஈக்விட்டி டைரெக்டாக ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அசியூம் பண்ணி 12% ரிட்டர்ன் வந்து அசியூம் பண்ணலாம். 10 to 12%. அதே இன்ஃப்ளேஷன் ரேட் 5 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பணம் வந்து 12% வளர்ந்துருக்கும். 11,200 வளர்ந்துருக்கும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் இங்கே பார்த்த மாதிரி அதே மாதிரி அந்த பொருளோட விலை 10,500 இருக்கும். ஸோ என்கிட்ட வருஷ கடைசியில் 11,200 இருக்கும். எனக்கு அந்த பொருளோட விலை 10,500 தான். இப்போ எனக்கு வந்து ஆக்சுவல் கெயின் பார்த்தோன்னா 700. தட் மீன்ஸ் அந்த பொருள் வந்து 10,500 தான். அது வாங்கினது போக அடிஷ்னலாக என்கிட்ட 700 வந்து கெயினாக இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா பணம் வந்து வளருது, குயிக்காக வளருது, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி வளருது. ஸோ எனக்கு ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%, பணவீக்கம் 5% தான். ப்ளஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 7% வந்து ரிட்டர்னாக கிடச்சிருக்கு. இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேவ் பண்ண பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம், இல்லை அதேமாரி ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயோ பேசிக்கான ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பணம் சேஃபாக இருக்கிற மாதிரி தெரியும். அதில் ரிட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஓகே நான் வச்சுருந்த 10,000 10,300 இருக்குப்பா அப்படின்னு தோணும்.
பட் ஆக்சுவலாக அது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அது ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தோன்னா -2% இருக்கும். ஸோ இது அகெயின் அனதர் ஸ்லைட் சேம் தான். இப்போது இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நான் மறுபடியும் இங்கே சார்ட்டில் காமிச்சிருக்கேன். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னா வந்து லாஸ் ஆஃப் பர்ச்சேசிங் போர் -2%. தட் மீன்ஸ் நீங்கள் இந்த வருஷம் வாங்கின பொருளை அடுத்த வருஷம் வாங்கணுன்னா நீங்கள் அந்த 10,000 வேல்யூ குறைஞ்சிருச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 200 கொடுத்து கை காசை கொடுத்து அந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 10,000 வளரலன்னு அர்த்தம் ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி. அதுவே டைரக்ட் ஈக்விட்டிக்கு போனோன்னா அது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். உங்கள் 10,000 11,200 இருக்கும். நீங்கள் அந்த பொருளை வாங்கினது போக எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட காசு இருக்கும். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண வளர்ச்சி. இது டைரக்ட் ஈக்விட்டி 12%ன்றது அசியூம்டு தான். பட் நீங்கள் ஸ்டில் என்ன மியூச்சுவல் ஃபண்ட்லிங்லாம் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 12% லாங் டேர்ம் க்ரோத் எதிர்பார்க்கலாம். 9லேருந்து 10, 11, 12% டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம சூஸ் பண்ணுற ஃபண்டை பொறுத்து. இது அகெயின் 2025 லேட்டஸ்ட் டேட்டா. என்னென்ன சர்வீசஸ்க்கு எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு, ஹாஸ்பிட்டல்ஸு, யூஸ்வலாக ஆவரேஜாக 5 to 6% வந்து நம்ம இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இருக்குது. இதெல்லாம் இன்ஃப்ளேஷன் ரேட்ஸு. ஸோ அகெயின் நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸ்ன்றது பணத்தை சேஃபாக தான் வைக்கும், அது வளராது. பணத்தை வளர்க்கணுன்னா நம்ம வேறு இடத்துல அது அதிகமாக எங்கே க்ரோத் இருக்குமோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஓகேப்பா, ரிட்டர்ன் இவ்வளோ இருக்குது, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலை. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைடு பார்த்தோம்ல, இப்போ அந்த ஸ்லைடே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சேவிங்ஸு 3%, போஸ்ட் ஆஃபீஸ் 4%, பேங்க் வந்து 7% கிடைக்குது. இது பார்க்க நல்ல ரிட்டர்ன் மாதிரி தெரியும். இப்போ நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை -5 பண்ணிடுறோம். இன்ஃப்ளேஷன் -5 பண்ணிட்டோம்னா அதுவே ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ புரியும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது மைனஸில் போதும் அவங்க அமௌண்ட். ஏன்னா பணவீக்கம் வந்து 5% இருக்குது. ஆனால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 2.5% தான் இருக்குது. ஸோ உங்கள் பணம் வந்து மைனஸில் போகுது சேவிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அதே மாதிரி தான் 4% தான் ரிட்டர்ன். பட் உங்கள் இன்ஃப்ளேஷனே 5% இருக்கும். ஸோ அங்கேயும் மைனஸில் தான் போகும். ஆர்டியும் அதே மாதிரி தான். பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டு பேர்லி ஓகே, உங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணோம். பட் +1 or 2%. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ரேட் ஆஃப் 5 to 6% இன்ஃப்ளேஷனாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ரெகுலராக போகிறோம், அண்ட் ஸ்கூல் ஃபீஸஸ் அண்ட் காலேஜ் ஃபீஸஸ் தெரியும். அதோட இன்ஃப்ளேஷன் பார்த்தோன்னா குறைஞ்சது 8 to 10% இருக்குது. ஸோ நம்ம 5%ன்றது அப்ராக்சிமேட் அசம்ஷனாக வச்சுருக்கோம். ஸ்டில் நம்ம ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு அண்ட் எஜுகேஷனுக்கெல்லாம் பார்த்தோன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் கட் பண்ண போக ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பிபிஎஃப் 7.5 இருந்தது, இன்ஃப்ளேஷனுக்கு மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2.5% தான் இருக்கும். ஸோ இந்த டாப் 3 வந்து இங்கே பணத்தை வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் மணி. எஸ்பெஷலி சேவிங்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தா பணம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் அந்த விலைவாசியோட சேர்ந்து அது வளருதான்னா வளராது. ஸோ இந்த மூணில் வைக்கிறது சிம்பிளி இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோத் அதிகமாக வேணும்னா கீழே போகணும். நான் சொன்ன மாதிரி பிபிஎஃப் எல்லாம் ஜென்ரலாக இருக்கிறது. அப்புறம் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஹைப்ரிட்டு, அப்புறம் கோல்டு, டிஜிட்டல் கோல்டாக வாங்குகிறோம், ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குகிறோம். தென் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது, தென் டைரக்ட் ஸ்டாக்ஸ் வாங்குறது. இதெல்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். இது எஃப்டியை விட நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதை விட கொஞ்சம் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ ஓகே, இன்ஃப்ளேஷன் மட்டும்தான் இதில் குறையுதா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா டேக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும் டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துடுறோம். ஓகேப்பா, நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2.5% கிடைக்குது அப்படின்னா அதில் இன்ஃப்ளேஷனில் போக ஏற்கனவே -2ல் இருப்போம். நம்ம தெரியும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 12,000 மேலே போனோம்னா டேக்ஸ் நம்ம ஸ்லாபில் வந்து பிடிப்பாங்கன்னு தெரியும். அதுமாரி இந்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே மோஸ்ட்லி டேக்ஸ் இருக்கும், ஐ திங்க் எக்ஸப்ட் பிபிஎஃப். ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற இந்த ரிட்டர்ன், நம்ம சேவிங்ஸில் வர ரிட்டர்ன் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு குறையிறது இல்லாமல் டேக்ஸும் அதுலேருந்து கட் ஆகும். ஸோ டேக்ஸ் வந்து இங்கே ஒரு 20% ஸ்லாப் அசியூம் பண்ணிக்கிறேன், ஜென்ரல் ஸ்லாப் அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த நீங்கள் சேவிங்ஸ்லேருந்து உங்கள் ரிட்டர்னை இன்ஃப்ளேஷன் மைனஸ் டேக்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் குறையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் எஃப்டி வந்து போனதில் வந்து +2 இருந்ததா, இப்போ அதில் டேக்ஸை கட் பண்ணிட்டீங்கன்னா மைனஸில் போய்டும் அகெயின். ஸோ இதுவுமே வந்து நாட் த ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பிபிஎஃப் கூட அப்படியே தான் இருக்கும். இன்னும் கீழே போக பார்த்தே டெப்ட் 3 இருந்தது, டேக்ஸ் கட் போக 1.5 ஆகிடும். 5% இருந்தால் 4%, இப்படியே கீழே வரும்போது குறையும். ஸ்டில் இங்கே பார்த்தோன்னா
கீழே கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு, ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். ஸோ அகெயின் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணத்தை நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோன்றதான் முக்கியம். ஸோ நம்மளுக்கு பையிங் பவர் இருக்கணும், பர்ச்சேசிங் பவர். இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால ஓகே என் பணம் வந்து மைனஸ் ஆகிடுதுன்னு நினச்சிடுவாங்கன்னா இது பர்ச்சேசிங் பவர் குறையுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி. பட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறது வந்து சேஃபாக வேணால் இருக்கும். பட் பணம் க்ரோ ஆகுதா அப்படின்னா இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் தான். இட் வில் நெவர் ஹேப்பன். பணம் க்ரோ ஆகாது. ஓகேப்பா என் பணம் சேஃபாக இருக்குன்னு வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு பணம் க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை தவிர்த்து இந்த கீழே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்தாகணும். இங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பணம் வந்து ரியலாக க்ரோ ஆகும். அகெயின் ரூல் ஆஃப் 72, இது இன்னொரு எக்ஸாம்பிள். ரூல் ஆஃப் 72ன்றது ஒரு தம்பு ரூல். ஸோ என் பணம் வந்து எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்ற சிம்பிள் ஃபார்முலா. இது அக்யூரேட் அப்ராக்சிமேஷன், அது அக்யூரேட்டாக இருக்குமானா இல்லை, ஒரு 95 to 95% அக்யூரேசி இருக்கலாம். இது ஒரு பேசிக் ஃபார்முலா. 72 டிவைடட் பை உங்கள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 3%, 4%, எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குமோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷத்தில் அந்த பணம் டபுள் ஆகும்னு கிடைக்கும். இது ஜென்ரலாக யூனிவர்சலாக யூஸ் பண்ணுற ஒரு பேசிக் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இன்புட்டாக நம்ம இதில் கொடுத்தோம்னா நம்ம ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதில் இன்ஃப்ளேஷன் கட் பண்ணிவிட்டு டேக்ஸ் கட் பண்ணது போக எத்தனை வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ரெடிஷ்னலாக அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஆர்டியில் வச்சுருந்தீங்கன்னா நெகட்டிவில் போகுது ஏற்கனவே. ஸோ இங்கே வந்து பணம் டபுள் ஆக வாய்ப்பே கிடையாது. இங்கே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பணம் பத்திரமா இருக்கும், பட் வளரவும் வளராது, டபுளும் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பிபிஎஃப் கீழே வர இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இயரில் டபுள் ஆகும்னு தெரியும். டைரக்ட் ஈக்விட்டியில் ஒரு 8 years ஆகலாம் அப்ராக்சிமேட்டாக. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10 வருஷத்தில் டபுள் ஆகலாம். கோல்டு 24, இப்படியே போக போக உங்களுக்கு தெரியும். பிபிஎஃப்ல வச்சுருக்க பணமும் நீங்கள் அப்படியே க்ரோத் ஆகிற மாதிரி தெரியும், பட் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் வளர்கிறதுக்கு. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு கேள் மாதிரி தான். ரூல் ஆஃப் 72 படி பார்த்தா எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்ட்டு. நீங்கள் குயிக்காக உங்கள் அமௌண்ட் டபுள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த டாப் 4 விட்டுட்டு தான் ஆகணும். விட்டுட்டு நம்ம கீழே வந்தாகணும். கீழேயும் நம்ம ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர தான் உங்களோட ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். கோல் என்னவாக இருக்கும்னா ஹையர் ரிட்டர்ன்ஸாக இருக்கணும் இன்னும் லாங் டேர்மில். அது ஷார்ட் டேர்மில் நீங்கள் இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது நீ போக போக அடுத்த வீடியோஸ்லையோ இல்லை அடுத்த ஸ்லைட்ஸ்லையோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அகெயின் கன்க்ளூஷன் பார்த்தோன்னா சேவிங்ஸ் வந்து இட் இஸ் டு ப்ரிசர்வ் மணி ஃபார் ஃபியூச்சர் நீட்ஸ். சேவிங்ஸ்ன்றது வந்து நம்ம இன்கமும் எக்ஸ்பென்ஸுக்கும் போகிற கேப்பை ஃபியூச்சர் நீட்ஸ்க்காக ப்ரிசர்வ் பண்ணலாம். பட் அது வளருமானா வளராது. இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணுறோன்னா அந்த நம்ம சேவ் பண்ண பணத்தை க்ரோ பண்ணுறோம். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஆஃப்டர் டேக்ஸு நம்ம க்ரோ பண்ணால் தான் வந்து எஸ்பெஷலி நம்ம எஜுகேஷன் அண்டு ஹெல்த்துக்கு எக்ஸ்பென்ஸ் தெரியும் நம்மளுக்கு ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி க்ரோ ஆகணும். இல்லைனா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம பணம் இருக்கிற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட்டில். ஓகேப்பா 10 லட்சம் இருக்குது, 15 லட்சம் இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் வருஷம் போக போக அது பர்ச்சேசிங் பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ரெண்டுமே தேவை தான். சேவிங் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதான் ப்ரியாரிட்டி. சேவிங்ஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங் பண்ணிவிட்டு அதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். சேவ் பண்ணி ஓகே பேங்க்கில் வச்சுருக்கேன்றது நோ யூஸ். ஸோ தட்ஸ் இட். ஐ திங்க் பேசிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு சேவிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டிங்னா என்ன, என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதில் இன்ஃப்ளேஷனோ டேக்ஸோ அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் பிங் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். See you all in next video. நன்றி.